பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த அருமையான நாளில் கூட பரிசுத்த மத்திய எழுதின சுவிசேஷ புத்தகம் 5ஆம் அதிகாரம் 3வது வசனம். செயின்ட் மேத்யூ சாப்டர் 5:3. ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. ஆவியில் எளிமை நம்முடைய லைஃப்பை எப்படி வச்சுருக்கணும் அப்படின்றத கர்த்தர் சொல்கிறார் பாருங்க. இந்த நாட்களில் சிலர் பீரோ ஃபுல்லாக துணி வச்சுருந்தாலும் ஏன் பீரோவை திறந்தோடனே துணியை தேடுறாங்க? இன்றைக்கி எதை போடணும், இப்போ எதை போடணும், இந்த ஃபங்க்ஷனுக்கு எதை போடணும் என்று சொல்லி அதில் ஒன்று தான் சூஸ் பண்ணுறாங்க. ஆனால் அவங்க எல்லாம் அதில் இருக்கிறது எல்லாமே அவங்களுக்கு பிடிக்கும். ஒருத்தவங்களுக்கு நிறைய காருங்க வச்சுருந்தாலும் ஒரே நேரத்தில் எல்லா கார்லேயும் போக முடியாது. இப்போ நம்ம எந்த காரில் போகணும், என்ன ட்ரெஸ் பண்ணியிருக்கிறோம், அந்த கலரில் ஒரு காரில் போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இருக்காங்க. சிலர் எத்தனையோ பைக் வச்சுருந்தாலும் எந்த பைக்கில் போகணும் அப்படின்ட்டு அந்த ஒரே நேரத்தில் எல்லாத்துலேயும் போக முடியாது. அதுக்குன்ட்டு அவங்க எதை பிடிச்சிருக்கோ அதில் தான் போக முடியும். எத்தனையோ பில்டிங் வச்சுருந்தாலும் சரி, ஒரே நேரத்தில் எல்லா பில்டிங்லையும் போக முடியாது, ஒரே நேரத்தில் தூங்கவும் முடியாது. அப்போது நமக்கு பிடித்தமான பில்டிங்கை சூஸ் பண்ணுறோம், அதில் ஒரு அறையில் போய் தங்கணும்னு பிளான் பண்ணுறோம். ஆனால் அந்த ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் மாத்திரம் எப்படி இருக்குன்னு சொன்னால் கர்த்தர் சொல்கிறாரு, ஸ்பிரிச்சுவல் புவர், ஆவியின் எளிமை, அது ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். இன்றைய தினத்தில் எத்தனையோ பேர் ஆசீர்வாதத்தை எழுந்து கொண்டிருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு காரணம், அவங்க எளிமையாகவே இருக்க மாட்டேங்கிறாங்க. காசு பணம் கொஞ்சம் வந்த உடனே ஆட்டம் போடுறவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க. நம்ம கூட நிறைய நேரத்தில் அப்படி ஆட்டம் போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். அப்படி தானே எனக்கு பிரியமானவர்களே? யாராவது ஒருத்தர் ரொம்ப க்ளோஸாக நம்மகிட்ட பேசிட்டேன் அப்படின்னு சொன்னால் கையிலே பிடிக்க முடியாது. எனக்கு அவங்கள தெரியும், எனக்கு இவங்கள தெரியும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு உக்காண்டிருப்போம். நான் கூட சொல்லுவேன், எனக்கு மோடியும் தெரியும், எனக்கு அமித்ஷாவும் தெரியும், எனக்கு ராகுல் காந்தியும் தெரியும், எனக்கு சோனியா காந்தியும் தெரியும், எனக்கு மு.க. ஸ்டாலினும் தெரியும், எனக்கு சித்தராமாவும் தெரியும், எனக்கு ஜோ பைடனும் தெரியும். என்ன பார்க்குறீங்க? இந்தியன் கிரிக்கெட் டீமில் இருக்கிற பிளேயர்ஸ் எல்லாம், ஐபிஎல் பிளேயர்ஸ் எல்லாம் எனக்கு தெரியும், ஃபுட்பால் பிளேயர்ஸ் எல்லாம் எனக்கு தெரியும், ரொனால்டோ தெரியும், எவ்வளோ டென்னிஸ் பிளேயர்ஸ் எல்லாம் தெரியும். ஆனால் அவங்களுக்கு என்னை தெரியாது. அதானே உண்மை. அவங்களுக்கு என்னை தெரியாது, எனக்கு அவங்கள தெரிஞ்சு என்ன வரப்போகுது? ஆனால் தாயின் கருவில உருவாக்கும் முன்னே என்னை கர்த்தர் தெரிஞ்சுக்கிட்டாரு. அவங்க வயிற்றில், எங்கள் அம்மா வயிற்றில் நரம்பு எலும்பு சதை மூச்சு காட்டு உருவாகிறதுக்கு முன்னாடியே இவன் இப்படியாப்பட்டவன் தான், இவனை நான் இப்படி தான் வளர்ப்பேன், இப்படியாப்பட்ட ஆசீர்வாதம் அவனுக்குள்ளே இருக்கும், என்னுடைய நாமத்திற்காக, என்னுடைய ராஜ்யத்தில் ஜனங்களை சேர்ப்பதற்காக, என்னுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக நான் இவனை பயன்படுத்துவேன் என்று சொல்லி ஆண்டவர் அப்போதே பிளான் பண்ணி வச்சிட்ருக்கிறாரு. அதே மாதிரி தாங்க ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தர் ஒரு பிளானிங்கை வச்சுருக்கிறாரு. நம்ம எப்படி இருக்கணும்னா அந்த எளிமையாக இருக்கணும். ஆற்றங்கரை ஓரமாக சில மரங்கள் இருக்குது, கனித்தரும் மரங்கள் இருக்குது, செடிகள் இருக்கிறது. தண்ணி ஓரமாக தானே இருக்குது. அதுக்காக ஒரேடி அந்த தண்ணி குடிச்சிட முடியுமா? அந்த மரம் செடிகள்லாம் அந்த வேர் அப்படியே உறிஞ்சிடும் நினைக்கிறீங்களா? உரியாது. அதுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோதான். ஒரு தென்னை மரம் இருக்குது, அப்படியே தண்ணி நிரம்பி வழியிட்டோம். தண்ணி நிரம்பி வழியதுனால சீக்கிரமாக காய்ச்சிடுமா? அப்படியெல்லாம் கிடையாது. அதுக்கு ஒரு காலம் இருக்கிறது. அதே மாதிரி தான் கிறிஸ்துவுக்குரிய வாழ்க்கையிலையும் நாம் எளிமையுள்ளவர்களாக இருக்கணும். இந்தியா சுதந்திரம் அடைவதற்கு நம்முடைய அண்ணல் காந்தியடிகள் எளிமையான ஒரு உடையை போட்டிருந்தார். இப்போது இருக்கிற தலைவர்கள் எப்படி உடைய போடுறாங்கன்னு அதை கேட்க வேண்டாம். அந்த காலத்தில் இருந்த எத்தனையோ அரசியல் தலைவர்கள், காமராஜர் போன்றவர்கள்லாம், கக்கன் போன்ற அமைச்சர்கள்லாம் எவ்வளோ பெரிய ஒரு தாழ்மையாக வாழ்ந்தாங்கன்னா அவ்வளோ பெரிய ஆசிர்வாதமாக இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி அப்படியெல்லாம் கிடையாது. அதனால் நம்முடைய லைஃப் ஆசீர்வதிக்கப்படணும் அப்படின்னு சொன்னால் இந்த ஸ்பிரிச்சுவல் புவர், ஆவியில் எளிமை நாம் கடை கொள்ளும்போது, அதை கைப்பற்றும் போது, அதுபடி நடக்கும்போது ஆண்டவருடைய ஆசீர்வாதம், பரலோக ராஜ்யமே நமக்குரியதாக மாறும். நம்புறீங்க தானே? ஆடம்பரமாக இருக்கக்கூடாதுன்னு உங்களை சொல்ல வரல, அதனால் நல்ல தடபுள்ள சாப்பிடக்கூடாதுன்னு சொல்ல வரல, நல்ல அழகாக ட்ரெஸ் போடக்கூடாதுன்னு சொல்ல வரல. ஆனால் ஸ்பிரிச்சுவல் புவர் நமக்கு ரொம்ப அவசியம். ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள். ரொம்ப ஹம்பிளாக இருக்கணும். எனக்கு வரம் இருக்குது, எனக்கு வல்லமை இருக்குது, எனக்கு கிருபை இருக்குது, எனக்கு அபிஷேகம் இருக்குது, அப்படிலாம் ரொம்ப ஆட்டம் போட வேண்டாம். கர்த்தர் நம்மளை
ஆளுகை செய்யணும். அந்த வரங்கள் நம்மளை ஆளுகை செய்யக்கூடாது. கர்த்தரின் அபிஷேகம் நம்மளை ஆளுகை செய்யணும். நம்மள்ட்ட இருக்கிற பணம் நம்மளை ஆளுகை செய்யக்கூடாது. கர்த்தரின் பரிசுத்த ஊழிய அந்த அபிஷேகத்தின் வல்லமை நம்மளை ஆளுகை செய்யணும். நம்ம கூட இருக்கிற எந்த நபர்களும் நம்மளை ஆளுகை செய்யக்கூடாது. கர்த்தரை நம்மளை ஆளுகை செய்யணும். நம்புறீங்க தானே? ஜெபிக்கலாமா? ஆயத்தமாக இருக்கீங்களா? எளிமையாக இருக்க ரெடியாக இருக்கிறீங்களா? இல்லை ஜெபத்துக்கு ரெடியாக இருக்கிறீங்களா? ஜெபிப்போமா? ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவன்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. அன்பு தகப்பனே, இந்த வார்த்தையில் இருக்கிற ஆசீர்வாதங்களுடைய பிள்ளைகளுக்கு நிறைவாய் கடந்து வரட்டும். கிருபை தாங்கட்டும். இயேசு நல்ல பிதாவே, ஆமென்.